முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேக் செயின் ஸ்டிச். பேக் செயின் ஸ்டிச்சும் செயின் ஸ்டிச் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டில் முடிச்சு போட்டுக்கிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நூலை கீழே கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு நீடியில் வச்சு நூலை மேலே எடுத்து செயின் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போடணும். குட்டியாக போட்ட ஸ்டிச்சுக்கு அப்படியே ரிவர்ஸில் அப்படியே முதல்ல போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டராக கொண்டு போய் நடுவில் கொண்டு போய் ஊசியை குத்தி இன்னொரு செயின் ஸ்டிச் போடுங்க. இதுதான் பேக் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போடணும். பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம முதல்ல போட்ட ஸ்டிச்சுக்கு கொண்டு போய் அதோட நடுவில் வச்சு அதில் குத்தி எடுத்து திரும்ப ஒரு ஸ்டிச் போடுங்க. நெக்ஸ்ட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. திரும்ப அதே மாதிரி பின்னாடி கொண்டு போய் நடுவில் குத்தி திரும்ப எடுக்கணும். இந்த பேக் செயின் ஸ்டிச் பார்க்க நல்லாயிருக்கும். நடுவில் முடிச்சா வந்த மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் சுடிதார் டாப்ஸ்லலாம் அந்த நெக்குக்கு டிசைன் பண்ண இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சும் ஒரு அவுட்லைன் ஸ்டிச் தான். என்னோடய ஸ்டூடெண்ட்னால் நான் கொஞ்சம் ஷேப்ஸ் கொடுப்பேன். அதுவும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிசைனும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த ஸ்டிச் நல்லா தரவாயிரும். நம்ம போடுற எல்லா ஸ்டிச்சுக்குமே பேசிக் செயின் ஸ்டிச் தான். அந்த ஸ்டிச் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எல்லா ஸ்டிச்சுமே போட முடியும். அதனால் செயின் ஸ்டிச்சை நீங்கள் நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அதே மாதிரி நாட்டுமே நீங்கள் கரெக்டாக போடுங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு ஒழுங்காக போடலைன்னா நீங்கள் போட்டிருக்க ஸ்டிச் எல்லாமே ஒன்று ஒன்றா ரிமூவ் ஆயிரும். அதனால் நாட் போடுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. போட்டுட்டு கீழே இழுத்தும் பார்த்துக்கோங்க. பேக் செயின் ஸ்டிச்சு நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே பேக் எடுத்து முதல்ல போட்டிருந்த ஸ்டிச்சில் சென்டரில் விட்டு திரும்ப செயின் ஸ்டிச் போடணும். திரும்ப குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இதை தான் திரும்ப திரும்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணணும். இதில் 2-3 ஷேப் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் போட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. என்னோடய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாட் போடுறதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ நாட் போடுவேன் பாருங்கள். நாட் போடும்போது குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம போடுற த்ரெட்டை நல்லா இழுத்து விட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த போட்டிருக்க ஸ்டிச்சில் நீடியில் உள்ள விட்டு மேலே இருக்கிற நூலை அந்த நீடிலுக்கு கீழே வர மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நூல் ஊசிக்கு கீழே வந்ததுமே நம்ம கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். அப்புறம் மெதுவாக நம்ம நீடியில் வெளியில் எடுத்துட்டோன்னா நாட் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே உள்ள நூலை நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா நாட் விழுந்துருக்கிறது தெரியும். நாட் ஒழுங்காக விழலைன்னா நீங்கள் கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுக்கும்போது நம்ம போட்ட ஸ்டிச் ஃபுல்லாகவே பிரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்து கவனமாக போடுங்க. இது ஒவ்வொரு லைன் போடுறது பிரச்சனை இல்லை. நீங்கள் பெரிய டிசைன்ஸ்லாம் பண்ணும்போது அப்படி பிரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் போடுறதுக்கு திரும்ப உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். பேக் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னென்ன ஷேப்லாம் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு நெக்லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் என்ன ரவுண்ட் ஷேப்னாலும் எப்படினாலும் போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் போடுறேன். போட்டு அதில் லைன் லைனாக போடுங்க. அதாவது அந்த லைன் ஃபுல்லாகவே பேக் செயினில் போடுற மாதிரி போடணும். அந்த நெக்கு ரவுண்டுமே நீங்கள் பேக் செயின் யூஸ் பண்ணி போடணும். கீழே பீட்ஸோ சிங்கிள் பீடு 4 mm 5 mm அப்படி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இல்லைனா ஸ்டோன் அப்படி ஏதாவது விட்டுங்க. அப்படி போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும். இந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஒரு ஒர்க்கே போதும். இதிலேயே நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் கண்டிப்பாக பண்ணணும். டிசைன் பண்ணுறது குட்டி குட்டியாக பண்ணாமல் கொஞ்சம் பெரிய இமேஜாக எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒரு இமேஜை எப்படி ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணணும், ஃபோன் மூலமாக இல்லைனா லேப்டாப்பில் இருந்து பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டாக எடுத்தும் நீங்கள் கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக துணியில் ட்ரா பண்ணிடலாம். அப்படி அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.